ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆலன் டெக்னாலஜிஸ்க்கு. நம்ம போன வாட்டி என்ன வீடியோ பார்த்துருந்தோன்னா, எப்படி வந்து ரீஃபண்ட் பண்ணலாம், அதாவது ரிட்டர்ன் பண்ணலாம், குட்ஸை ரிட்டர்ன் பண்ணி எப்படி நம்ம பில் ரிட்டர்ன் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போது ஒரு சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்காது. சம்திங் லைக் எங்களுக்கு ரிட்டர்ன் வேணாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம கிரெடிட் நோட்லேயே எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணலான்ற ஆப்ஷனை நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். ஸோ நம்ம அக்கௌண்டிங் ஆப்புக்கு போகலாம். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணால் போகணும் கீபோர்டில், ஏன்னு போட்டால் எது வேணும். ஸோ அதேமாதிரி நீங்கள் இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பி கொடுத்தனா இங்கே பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் சேல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் எந்த ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து டைப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நான் இப்போது அக்கௌண்டிங் போகிறேன், ஏ. ஸோ அக்கௌண்டிங் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே வந்து டேஷ்போர்ட் காமிக்குது. நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து கஸ்டமர் போகிறேன், இன்வாய்ஸ் போகிறேன். ஸோ நான் ஏற்கனவே போட்ட ஒரு இன்வாய்ஸ் இங்கே இருக்குது, டாட்டா ஸ்டீலுக்கு. ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஏற்கனவே போட்ட இன்வாய்ஸை நான் இப்போ இது பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டேன்னா இப்போ இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டாட்டா ஸ்டீலுக்கு போட்டுக்கிறேன். புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட வந்து திரும்பி வந்து இல்லை சார் நான் புக்ஸு வேணாம், நல்லா இல்லை, ஸோ எனக்கு காமிக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஜென்ரலாக நான் ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் இப்போ காமிக்கிறேன். அதே கிரெடிட் நோட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஜஸ்ட் ரீசன் கொடுத்துருங்க, எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ். இது நம்ம பர்சனல் ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுறங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரீஃபண்ட், ரிவர்ஸ். அதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிவர்ஸ் அண்ட் க்ரியேட் இன்வாய்ஸ். அதாவது இந்த ப்ராடக்ட் உள்ளே வந்துட்டு நமக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து புக் அடிச்சுட்டு காமிக் போடுறேன். இங்கே நான் காமிக்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ எனக்கு காமிக் மென்ஷன் பண்ணிட்டு நான் இன்றைக்கி டேட்டுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணுறேன். அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் லிஸ்ட் வித் பிலோ திஸ் கஸ்டமர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பேன்னு கொடுத்துட்டா போதும். ஸோ நான் ஜஸ்ட் பேன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஜஸ்ட் பெய்ட் ஆகிடுச்சு. ஸோ ரிட்டன் வந்துடுச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறேன். திரும்பி நம்ம வந்து இன்வாய்ஸுக்கு போகிறோம். பார்த்தீங்களா, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உள்ளே வந்துட்டு இது பெய்ட் ஆகிருக்கு, வெளியே போயிருக்கு. பார்த்தீங்களா, இவ்வளோ தான் காய்ஸ், சிம்பிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் நான் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய தமிழ் சப்போர்ட்ஸோட ஓடோ ஃபங்க்ஷனலில் நான் இதோட நிறைய டாப்பிக்கில் நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.